ஓகே, இந்த 10-15% வாக்குகள் கூடுதலாக பெறும் அளவுக்கு இந்த ஆட்சியில் மிகப்பெரிய அதிருப்தியா நீங்க என்னதான் முன்வைத்து பிரச்சாரத்தை மேற்கொள்வாங்கன்னு நினைக்கிறீங்க? சார், நான் முதலே சொன்னேன், சட்ட ஒழுங்கு அடியோடு முதல்ல மக்களுக்கு அடிப்படை பாதுகாப்பே இல்ல. இப்போ கல்வி கடனை ரத்து சொன்னீங்க, மாணவர்கள் ரொம்ப எதிர்பார்த்து ஓட்டு போடுறாங்க. போன முறை அதிமுக சொல்ல, திமுக சொல்லுச்சு, ஒண்ணுமே பண்ணல. சார், விவசாயிகள் ரத்து பண்ண சொன்னீங்க, எதுவுமே பண்ணல. குறிப்பா ஆனமலையாறு, நல்லாறு, பாண்டியாறு, புன்னம்பலா, நீராறு, இது மாதிரி நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்றணும்னு சொன்னீங்க. நிறைவேற்றீங்களா? கிடையாது. கச்சத்தீவு மீட் பண்ண சொல்லி மீட்டீங்களா? நீட் ரத்து சொன்னீங்க. ரெண்டு ஆட்சியுமே சொல்றாங்க சார் மீட் பண்ணு. அது அதிமுக ஆட்சி இல்ல, திமுக வந்து வலியுறுத்தி சொல்லி பண்ணுவோம்னு காவிரி பிரச்சனை வந்து தீர்ப்பு சொல்லி சொன்னீங்கன்னா, நீட் ரத்து பண்ண சொன்னீங்கன்னா சார் சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 530 வாக்குறுதியில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 70% வாக்குகளை திமுக அரசு நிறைவேற்றவே இல்லை. நிறைவேற்றியது பொய் சொல்லுது. எனவே இதை சொன்னாலே போதுங்க. இப்போ 100 யூனிட் வந்து அம்மா வந்து இலவசமா கொடுத்தாங்க. இவங்க மாதந்தோறும் மின்கட்டணம் சொன்னாங்க. ஏன் செஞ்சாங்களா? ஏன் செய்யல? 100 நாள் வேலை 140 நாள் பண்ற சொன்னாங்க. பண்ணாங்களா? பண்ணல. அப்போ பெண்களுடைய, அதாவது முதியோர் பெண்கள் பென்ஷன் தொகை அதிகமாக சொன்னாங்க. பண்ணாங்களா? சார், இந்த மாதிரி ஒவ்வொரு வகையிலும் மக்களை ஏமாற்றியே வாக்குகளை பெற்றுவிட்டு இப்பொழுது அடுத்து ஆட்சி வந்து செய்யலாம் சொன்னா யார் நம்புவாங்க? முற்றிலுமாக மக்களை ஏமாற்றி ஆட்சி. திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகையும் இந்த இலவச பெண்களுக்கான பஸ் பாஸும் வந்து மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கியை வந்து உருவாக்கி இருக்கு. அதுதான் அவர்களுடைய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள், அந்த வாக்கு வித்தியாசம் அதிகரிப்பதற்கான காரணம் இருக்குது என்று கூறுகிறார். ஒன்று, நான் இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி உங்களுக்கு வைக்கிறது என்னன்னா, 2016 இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஒரு மூன்றாவது ஒரு முக்கிய சக்தி இப்போது 2026 இருக்குது. திமுக அதிமுக தவிர அப்போது மக்கள் நல கூட்டணி என்ற ஒன்று அமைத்து அந்த வாக்கு வித்தியாசம் 1% தான் இருந்தது. 40%, 39%. அவர்கள் பல தொகுதிகளில் 15% வரை வாக்குகளை பெறக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. இப்போது அதே போல தமிழக வெற்றி கழகம் என்று விஜய் கட்சி வந்து ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதம், அது பொதுவாகவே ஒரு 5-10% எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த வாக்குகளானது பிரிவது அது வந்து இரண்டு அதிமுக திமுக அணிகளுக்கு இடையே. ஏன்னா அந்த போட்டியை வந்து ரொம்ப நெக் டு நெக் போட்டி, அந்த 1% வாக்கு வித்தியாசம் வந்து இந்த 2026 தேர்தலையும் இருக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு அரசியல் விமர்சகராக அது அந்த 2014 மக்கள் நல கூட்டணி வாக்குகள் எந்த அளவுக்கு பிரித்ததோ, விஜயகாந்த் தலைமையிலான மதிமுக மற்றும் இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகளும் அனைத்து கட்சிகளும் இணைந்து களத்தில் நின்ற அந்த சூழ்நிலை இப்போது தாவேகா மூலமாக ஏற்பட்டிருக்கிறது. நேற்று கூட அவர்கள் இந்த மதுரை மற்றும் கோவை கூட்டங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு தன்னெழுச்சியான ஒரு கூட்டம் அங்கே கூடுவதாக பொதுவான ஒரு பேசு பொருள் இருக்கிறது. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சார், எம்ஜிஆர் காலத்திலிருந்து பாருங்க, அம்மா காலத்து பாருங்க, எடப்பாடி காலத்து பாருங்க, புதியதான கட்சிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்துதான் இருக்குது, வராமல் இல்லை. அப்போ வருகின்ற போதெல்லாம் இதே மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலும் எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து ஆட்சி தக்க வச்சாங்க. அம்மா காலத்திலும் கட்சியில் வந்தது, அம்மா வெற்றி பெற்றாங்க. அப்போ எடப்பாடி காலத்திலும் ஆட்சி வந்தது, கட்சி வந்தது, ஆனாலும் வெற்றி பெறுங்க. இது வந்து யார் மற்றவர்களை பத்தி கவலை இல்லை. அதிமுக வேண்டிய ஒரு நிலையான வாக்கு வங்கி உண்டு. கிராமங்கள்ல எப்பவுமே மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற அதிமுக. நீங்க ஒரு பார்த்து சொன்னீங்க, பெண்கள் பத்தி சொன்னீங்க, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தான்னு சொன்னீங்க. திமுகவை சேர்ந்த ஒரு பேச்சாளர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும் போது நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு பெண் எழுந்து, ஒரு கூலி வேலைக்கு போற பெண், அது 300 ரூபாய் வாங்கக்கூடிய பெண் எழுந்து இந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு அங்க என்ன வாங்கணும்னு சொன்னாங்க. இப்படி சார் ஒன்றும் இல்லை, வெறும் 1000 ரூபாய் பெண்கள் கொடுத்தீங்க, 1000 கோடி கொள்ளையடிச்சு டாஸ்மார்க்ல, அது குறைவான தொகை இதுதான். இன்னும் 10,000 கோடி 30,000 கோடி என்று பிடிஆர் சொன்னாரு. அப்போ எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து விட்டு 10,000 கோடி கொள்ளையடிச்சிங்களா என்கிற செய்தி சாதாரண மக்கள் வரை சென்று சேர்ந்திருக்குங்க. எனவே நீங்க சொல்லக்கூடிய அதே பெண்கள் கேள்வி எழுப்பாங்க, அதே பெண்கள் கேள்வி கேட்க துவங்கிட்டாங்க. எனவே பெண்கள் வாக்கு வரும் என்று இந்த 1000 ரூபாய்க்காக யாரும் மயங்கி ஓட்டு போட போவதில்லை. அதனால் நிச்சயமாக அதிமுக 2026 எம்ஜிஆர் அம்மாவுடைய வழித்தோன்றல் வந்திருக்கிற எடப்பாடியாருக்கு பெண்களும் அதிக அளவில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை அதிமுக பெறுங்க. புதிய கட்சி பழைய கட்சிங்கிற கவலை இல்லை. அதிமுக வாக்கு வங்கி பிளஸ் திமுக எதிர்போட்டு கூட்டணி வாக்கெல்லாம் சேர்த்து 50% வாக்குகளை அதிமுக பெற்று வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குங்க. ஓகே, தாவேகா வந்து பெரிய அளவுல வாக்குகளை வந்து பிரிக்காதுன்னு சொல்றீங்களா சார்? சார், அதாவது சார், ஒரு கட்சி இப்பதான் புதுசா வந்திருக்குது, அந்த கட்சி எப்படி வாக்கு வாங்கணும் யூகமா சொல்லலாம். கமலஹாசன் சொன்னாங்க, விஜயகாந்த் முதல் தேர்தலில் 6% வாங்கினாரு. இவர் கமலஹாசன் விஜயகாந்தை விட நடிகர் விஜய் வந்து கூடுதலாக வாக்கு சதவீதம் வாக்குகளை பெறுவார் என்று கூறுவதனால இந்த போட்டி
நீங்கள் 50% சொல்லிட்டீங்க, இருந்தாலும் சொல்கிறேன், இந்த போட்டி நிலவரம் என்பது கடுமையாகி இந்த வாக்குகள் பிரிவதற்கான ஒரு சூழ்நிலை 2 கட்சிகளுக்குமே அது ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குதான். இல்ல சார், நீங்க சிறுபான்மை வாக்கு, நீங்க குறிப்பிட்ட பெண்கள் வாக்கு, இளைஞர்கள் வாக்கு, இப்படி எல்லாம் விஜய் போகும்னு கருத்துக்கள் சொல்றாங்க. அப்படி போச்சுன்னா மொத்த வாக்கும் திமுக ஒரு 15 வாக்கு போயிருங்க, சுத்தமா போயிரு. அதிமுக திமுக 2 அதிமுகவுக்கு பாதி போயிரு, விஜய் பாதி போயிரு. அப்ப என்ன செய்ய, திமுக சந்திக்குங்க. இது நல்லதுன்னு சொல்லிக்கிறார் உண்மையிலே. இதை பற்றி அதிமுகவுக்கு எந்த கருத்தும் நிச்சயமா கிடையாது. மக்களை சந்தித்து அதிமுக வாக்கு, ஏன்னா கடந்த காலத்தில் நான் ஆட்சி செய்த போது இதையெல்லாம் செய்தோம் என்று துணிச்சலா பேசக்கூடிய வல்லமே அதிமுக உண்டு. அதிமுக அதை சொல்லி வெற்றி பெறுங்க. ஓகே.